ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெட்ஸ் ட்ராவல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கப்பூரில் இ-பாஸ் நியூ அப்ளிகேஷன் ஆர் ரெனிவலுக்கு நம்மளோட எஜுகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அண்ட் பேமெண்ட் ஸ்ட்ரிக்டில் கம்மியாக எப்படி பண்ணுறதுன்னு எல்லாம் பார்க்கலாம். சில யூனிவர்சிட்டிஸ்லாம் நம்ம ஃபாலோ அப் பண்ணி புஷ் பண்ணி வாங்கி தர மாதிரி இருக்கும். அதெல்லாம் பற்றி எப்படின்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் MOM அப்ரூவ் பண்ண RMIன்னு ஒரு ஏஜென்சி மூலமாக தான் வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த வெப்சைட்டோட URL டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 2023க்கு அப்புறம் EP ரெனிவல் ஆர் நியூ EP அப்ளை பண்ணுறதுக்கு சிங்கப்பூரில் ஜாப் சர்ச் பண்ண வரதுக்கு முன்னாடி நம்மளோட எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் அண்ட் அக்ரெடிட்டேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன உடனே இ-பாஸ் அப்ளை பண்ணுவாங்க. பாஸ் அண்ட் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் தேவை கிடையாது. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா, பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சிங்கிள் பேஜாக JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். தென் நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ரெண்டும் PDF ஃபார்மேட்டில் ரெடியாக வச்சுக்கணும். வெரிஃபிகேஷனுக்கு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கப்பூரில் இந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்தியன் அட்ரஸ் போட்டு பில்லிங் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணால் GST கிடையாது. சிங்கப்பூர் அட்ரஸை பில்லிங் அட்ரஸில் கொடுத்தா $196 சிங்கப்பூர் டாலர்ஸ் வரும். பட் இந்தியன் அட்ரஸில் பில்லிங் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணால் $180 சிங்கப்பூர் டாலர்ஸ் தான் ஆகும். எஜுகேஷன் வெரிஃபிகேஷனோட அக்ரெடிட்டேஷன் வெரிஃபிகேஷனும் பண்ணணும். IIT அண்ட் NITயில் படிச்சிருந்தீங்கன்னா எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணால் போதும், அக்ரெடிட்டேஷன் வெரிஃபிகேஷன் தேவை கிடையாது. வேறு யூனிவர்சிட்டிஸில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். அண்ணா யூனிவர்சிட்டியோட வெரிஃபிகேஷன் ஸ்மூத்தாக ப்ராசஸ் பண்ணி இமெயில் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் 3rd வீக்குள்ளே வெரிஃபிகேஷன் ஆகி வந்துடும். பட் அதர் யூனிவர்சிட்டிஸ் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த யூனிவர்சிட்டியோட இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கேட்டு வாங்கிக்கோங்க. பிகாஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ வெரிஃபிகேஷன் ஏஜென்சி RMIலேருந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கே நேராக போயிட்டு அட்மின் ஆஃபீஸில் வேறு இமெயில் அட்ரஸ் வாங்கி RMIக்கு சென்ட் பண்ண சொன்னாங்க. அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து 3000 ருப்பீஸும் அப்ளிகண்ட் கிட்ட கேட்டாங்க வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தீங்கன்னா RMIயில் ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூனிவர்சிட்டியோட லேட்டஸ்ட் இமெயில் அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா MOMோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் கீழே போனால் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனிங் கம்பெனிஸ் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் MOM அக்செப்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக 14 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வெரிஃபிகேஷன் பண்ணி ரிசல்ட் இமெயில் பண்ணிடுவாங்க. 14 டேஸ்க்கு அப்புறமும் எதுவும் அப்டேட் வரலன்னா பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனிங் கம்பெனியை டைரெக்டாக அப்ரோச் பண்ணி கேட்கலாம். அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் RMI ரெஃபரன்ஸ் நம்பர்னு வரும். அதை வச்சு ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணலாம். MOM பேஜில் இருக்க கம்பெனி லிஸ்ட்டில் RMI ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கும். அதில் தான் நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். மீதி கம்பெனிஸில் ஒன்று இதை விட காஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. பட் அதோட ப்ராசஸ் கொஞ்சம் டீடியஸாக இருந்துச்சு. ஸோ மிஸ்டேக் எதுவும் பண்ணியிருந்தா $150 கிட்ட வேஸ்ட் ஆகிடும். ஸோ RMIயில் பண்ணுறது யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக இருக்கும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிங்கப்பூர் அட்ரஸ்லேருந்து பண்ணிங்கன்னா எஜுகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் $98 சிங்கப்பூர் டாலர்ஸ் வித் GST அண்ட் அக்ரெடிட்டேஷன் ஸ்டேட்டஸ் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் $98 சிங்கப்பூர் டாலர்ஸ் வித் GST ஆகும். ஸோ டோட்டலாக $196 சிங்கப்பூர் டாலர்ஸ் ஆகும். இதுவே நம்ம இந்தியன் அட்ரஸை பில்லிங் அட்ரஸில் யூஸ் பண்ணால் GST கிடையாது. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து $90 + $90 டோட்டலாக $180 சிங்கப்பூர் டாலர்ஸ் தான் ஆகும். ஸோ இந்தியன் அட்ரஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சிங்கப்பூரில் யூஸ் பண்ணுற டெபிட் கார்டே யூஸ் பண்ணாலும் இந்தியன் பில்லிங் அட்ரஸ் கொடுக்கலாம். இதில் நம்மளோட ஓன் குவாலிஃபிகேஷன்ஸை வெரிஃபை பண்ண ரெக்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொசீடர்ஸ் இண்டிவிஜுவலாக கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கீழே பேஜை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம பேமெண்ட்காக பில்லிங் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண போகிறோம். இதில் தான் நம்மளோட அட்ரஸில் இந்தியன் அட்ரஸ் என்டர் பண்ணால் GST
அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஒரு $16 நீங்கள் சேவ் பண்ணலாம். கீழே செலக்ட் சர்வீசஸில் எத்தனை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை வெரிஃபை பண்ணணுன்னு கேட்கும். அதில் நான் இன்ஜினியரிங்கில் பேச்சுலர்ஸ் டிகிரி மட்டும் பண்ணியிருந்ததுனால 1 மட்டும் செலக்ட் பண்ணேன். இதுவே நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போது போத் எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் அண்ட் அக்ரெடிட்டேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வெரிஃபை பண்ண ரெக்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 செக் பாக்ஸும் செக் பண்ணிக்கணும். இதுவே நீங்கள் ஐஐடி ஆர் என்ஐடியில் படிச்சிருந்தீங்கன்னா எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணால் போதும், அக்ரெடிட்டேஷன் வெரிஃபிகேஷன் தேவை கிடையாது. நாங்கள் இதில் இந்தியன் அட்ரஸ் யூஸ் பண்ணதுனால $180 தான் பே பண்ண போகிறோம். ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணணும். டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண அப்புறம் டிஜிட்டலாக சைன் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரெட்டில் எழுதியிருக்க ஃபாலோ திஸ் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் டாப்பில் யுவர் கேஸ் நம்பர்னு ஆர்எம்ஐ ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ண முடியும். இந்த பேஜ்லேயும் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம நேம் அண்ட் நேம் ஆஸ் பர் சர்டிஃபிகேட் பாக்ஸில் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி அப்படியே நேமை மென்ஷன் பண்ணணும். இப்போ கரண்ட்டாக இருக்க அட்ரஸை கொடுக்கணும். ஸோ நாங்கள் இங்கே இருக்க சிங்கப்பூர் அட்ரஸே என்டர் பண்ணிக்கிட்டோம். தென் கீழே காப்பி ஆஃப் பாஸ்போர்ட்டும் ஆட் பண்ணணும். அதில் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃப் பாஸ்போர்ட் பேஜஸை சிங்கிள் ஜேபிஜி ஃபைலாக வச்சுக்கோங்க. தென் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஒன்றா என்ட்ரு பண்ணணும். இன்ஸ்டிடியூஷன் நேம் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிக்கணும். தென் டிகிரி கம்ப்ளீஷன் டேட் அண்ட் மந்த் டிகிரி சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டேட்டில் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது அண்ட் எண்ட் டேட்டில் நீங்கள் எப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதை என்டர் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2014 பாஸ்ட் அவுட்டாக இருந்தீங்கன்னா பட் நீங்கள் அரியர் வச்சு டிகிரி முடித்தது 2015னா நீங்கள் எண்ட் டேட்டில் 2015 தான் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழே காப்பி ஆஃப் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டும் அடிஷ்னல் டாக்குமெண்ட்டில் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கீழே இருக்க கன்ஃபர்மேஷன் செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் பண்ண உடனே கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்துடும். இந்த வீடியோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஜுகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு ரெக்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.